ஆண்டவரோடு இருப்பாராக.
படித்தபோது அனைத்தையும் படைத்த பிறகு நல்லதென கண்டீர். இதோ உமது படைப்பாகிய இந்த இசைக்கருவிகளை ஆசீர்வதிக்க நல்லதென கண்ட இந்த கருவிகளை புனிதப்படுத்த வேண்டுகிறோம். இதனை கற்க இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் இந்த இசைக்கருவிகளில் நிறைந்த ஞானத்தோடு தங்களுடைய கலை வழியில் உயரவும், கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து தன் ஒப்படைக்கப்பட்ட மாணவ சொல்லுங்களை அறிவிலும் ஞானத்திலும் உயர்த்தவும் கிருபை செய்தரிடம். மேலும் ஆண்டவரே, இந்த இடத்தில் கற்க இருக்கும் எல்லாரையும் இந்த கருவிகள் மூலமாக ஆசீர்வதித்து கிருபை செய்யும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி இசை கருவிகளை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென்.
அன்புக்கும் மரியாதைக்குரிய நம்முடைய கலைக்காவிரி நுண்ணுரை கல்லூரியினுடைய செயலாளர் தந்தை அன்பு சகோதரர் ஜான் பிரிட்டோ அவர்களே, கல்லூரியுடைய முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த கலைக்காவிரி என்ற ஒரு நிறுவனம் தந்தை ஜார்ஜ் அடிகளார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் ஏன் ஆரம்பித்தார் என்றால், நடனங்கள் மூலமாக, இசைகள் மூலமாக சாதாரண குடிமகனும் குடிமகளும் கற்றுக்கொள்ள இயலும் என்ற ஒரு தகுதியை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அன்றைய நாளில் ஆரம்பித்தார். அவருடைய கனவு சிறிது சிறிதாக நிறைவேறிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வழியில் உச்ச நிலையில் நம்முடைய தந்தை பிரிட்டோ அவர்களுடைய முயற்சியினால் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது என்று நினைத்து பார்க்கும் பொழுது பெருமையாக இருக்கிறது. ஏனென்றால் தந்தை பிரிட்டோ அவர்கள் எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது இறை மக்களை வழிநடத்தக்கூடிய பங்கு பணியாக இருந்தாலும் சரி, பள்ளி கொடுக்கப்பட்ட அந்த பள்ளியை வழிநடத்தக்கூடிய நிர்வாகமாக இருந்தாலும் சரி, அல்லது இத்தகைய உயர்ந்த மறைமாவட்டத்தில் உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனமான கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியாக இருந்தாலும் சரி, எந்த பணியை கொடுத்தாலும் அதில் தன்னை முழுவதும் அர்ப்பணித்து செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்தவர் தான் நம்முடைய தந்தை அவர்கள். அந்த ஒரு வகையில் அமலோற்பி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லுகிற பொழுது, இது கலைக்காவிரியினுடைய அந்த நிறுவனத்திற்கு வழிநடத்துவதற்கு தேவையான செலவினங்களை சந்திப்பதற்காகத்தான் அன்றைய நாளில் தந்தை ஜார்ஜ் அவர்கள் இந்த இடத்தை தேர்வு செய்தார். இன்று இந்த இடமே ஒரு கலைக்காவிரி கல்லூரியாக, அந்த நடன பள்ளியாக, இசை பள்ளியாக மாறுவதற்கு நம் தந்தை இந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அவருடைய அர்ப்பணம். ஆக எல்லா மக்களும், திருச்சி மாநகரில் இருக்கக்கூடிய மக்கள் கல்லூரிக்கு வந்து படிக்க இயலாத ஒரு நிலையில், வாரத்தினுடைய இறுதி நாட்களில் தன்னுடைய குழந்தைகள் இத்தகைய கலையில் வளர வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த பெற்றோருடைய ஆசையை மனதில் கொண்டு இந்த இடத்தில் நாம் பயன்படுத்தினால் கல்லூரிக்கும் எந்த விதமான சிக்கல் வராது. அதே சமயத்தில் திருச்சி மாநகரத்தில் வாழ்கிற பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தை கலை வழியில் வளர வேண்டும் என்று நினைக்கின்ற ஆசைப்படுத்த பெற்றோருடைய ஆசையும் நிறைவேற்ற முடியும் என்பதனை ஆழமாக சிந்தித்து இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால், முழுக்க முழுக்க அவருடைய அர்ப்பணிப்பினுடைய அந்த ஆழத்திற்கு இறைவனை இறங்கி வந்து அவரை வழிநடத்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்வேன். அந்த அளவுக்கு நம்முடைய தந்தை இந்த இடத்தை மாத்திரமல்ல, சற்று நேரத்திற்கு முன்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது அவர்கள் கூறினார்கள், புதுக்கோட்டையில் இருந்தெல்லாம் வருகிறார்கள், பாவம் நாம் புதுக்கோட்டை அருகிலே ஏதாவது ஒரு இத்தகைய பள்ளி நிறுவ முடியுமா, மணப்பாறை பகுதியிலே நிறுவ முடியுமா என்ற ஒரு ஆலோசனையோடு அவர் காத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் ஏற்கனவே இசை வல்லுனர், சாதாரண ஆடல்ல, இசை வல்லுனர். அந்த ஒரு வகையில் இசையை கலை வழியை எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும். குறிப்பாக அவர் கூறியது என்னவென்றால், இந்த இசை மற்றும் கலைகளை கற்றுக்கொள்வதற்கு வசதி இல்லாத பிள்ளைகளை நாம் ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்று, அதற்கு தகுந்த வகையில் அவருடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் வழிவகுக்க வேண்டும் என்ற அவருடைய ஆழமான வாஞ்சை, விருப்பம், ஆசை ஏற்படுகின்ற பொழுது தந்தை அவர்கள் எந்த அளவுக்கு இந்த சாதாரண மக்கள் மீது, அவருடைய வளர்ச்சியின் மீது அக்கறை கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த ஒரு வகையில் தந்தை ஜார்ஜ் அவருடைய கனவுகள் சிறிது சிறிதாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்ற வழியில் தந்தை பிரிட்டோ அவர்களுடைய இந்த லூயிஸ் பிரிட்டோ அவருடைய இந்த காலகட்டத்தில் உயர வேண்டும், வளர வேண்டும், அவர் நினைக்கிற காரியங்களெல்லாம்
எல்லா மக்களையும் சென்றடைய வேண்டும் என்ற அவருடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்து என்னை அழைத்து இந்த இடத்திலே ஆசி கூறுவதற்கு என்னை அழைத்த தந்தை அவர்களுக்கும் மற்றும் முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணாக்கர்களுக்கும் பெற்றோர்கள் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மதிப்புக்குரிய திருச்சி மறைமாவட்டத்தின் பொருளாளர் தந்தை ஜேம்ஸ் சர்வநாதன் அடிகளார் அவர்களே, நமது கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பி நடராஜன் அவர்களே, என்னை ஆசிரியர் பெருமக்களே, மாணவர் செல்வங்களே, புதிதாக இன்றைய தினத்திலிருந்து இங்கே பயில வந்திருக்கக்கூடிய புதிய மாணவர் செல்வங்களே, அவருடைய பெற்றோரே, இந்த பள்ளியிலே பாடம் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் எல்லோரையும் அன்போடு நான் வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். நமது தந்தை ஜேம்ஸ் சர்வநாதன் அவர்கள் சொன்னது போல இந்த கலைக்காவிரி நிறுவனர் பேரரசர் எஸ்.எம். ஜார்ஜ் அடிகளார் அவருடைய கனவு என்பது கலையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அதன் வழியாக மனித மேம்பாட்டை, மனிதனுடைய மதிப்பீடுகளை இந்த சமுதாயத்தில் விதைக்க வேண்டும் என்பது. அதற்காக அடித்தட்டு மக்களுக்கும் அந்த கலையை எடுத்து சென்றவர் பேரரசர் எஸ்.எம். ஜார்ஜ் அவர்கள். எனவே அவருடைய கனவுதான் இதெல்லாம் ஃபாதர் சொன்னாரு, இதெல்லாம் நாம் எடுத்து போயிட்டுருக்கோம். இதெல்லாம் அவர் கனவு கண்டது. அவர் 1977 கலைக்காவிரியை நிறுவும் போது என்ன நினைத்தாரோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய இறைவன் அவருக்கு உதவி செய்தார். யோசித்து பாருங்கள், 2000 ஆண்டில் இந்த கலைக்காவிரிக்கு தமிழ்நாட்டிலே சிறந்த கலைக்கல்லூரி என்ற விருது ஆண்டு கிடைத்தது. அதைவிட பெரிய அதிசயம் என்னவென்றால், அரசு ஊதியம் வேலை செய்கிற ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் அரசு ஊழியர்களாக மாறினார்கள். இதுதான் யாராலையும் நம்ப முடியாத ஒன்று. இன்று இந்தியாவிலே இப்படி அரசு ஊழியம் கொடுத்து ஊதியம் கொடுத்து ஒரு நிறுவனம் கல்லூரி நிறுவனம் இருக்கிறது என்றால் அது கலைக்காவிரி மட்டும்தான். மற்ற இடங்கள் இருக்கலாம் ஒரு சிலர். ஆனால் இங்கே வேலை செய்கிற ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரையும் அரசு அங்கீகாரம் செய்து அவர்களுக்கு ஊதியம் கொடுத்து பென்ஷன் கொடுத்து எல்லா வகையிலும் அவருடைய காரணம் என்னவென்றால், இந்த கல்லூரியிலே வந்து படிக்கிற மாணவ செல்வங்கள் பணக்கார குழந்தைகள் வர மாட்டார்கள், ஏழை குழந்தைகள் தான் வருவார்கள். அவர்களுக்கு காசு பணம் கொடுக்க வசதி இருக்காது. எனவே மிக குறைந்த கட்டணத்தில் நிறைவான கலையை கற்றுக் கொடுக்கிற ஒரு நிறுவனத்தை அன்றைய தினம் இருந்த முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த கல்லூரியை உற்சாகப்படுத்துவதற்காக பேரரசர் எஸ்.எம். ஜார்ஜ் அடிகளார் அவர்களுக்கு அவரை அழைத்து, ஃபாதர், உங்களுடைய கல்லூரிக்கு நாங்கள் அரசு நிதியை தருகிறோம், நீங்கள் ஏழை மாணவ செல்வங்களுக்கு நன்றாக கலை எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னார். எனவே இன்றைய தினம் அவரையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். முதல்வர் அவர்களையும் இன்றைய தினம் இருக்கக்கூடிய முதல்வர் அவர்களும் அதுபோல டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் இது கல்லூரியாக உயர அவர் அங்கீகாரம் கொடுத்தார். எனவே அவரையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இன்னும் இந்த பகுதி நேர பள்ளி கலைக்காவிரியுடைய கல்லூரியுடைய ஒரு அங்கமாக பகுதி நேர பள்ளி இருக்கிறது, கலைக்காவிரி நுண்கலை பள்ளி. அதில் பணியாற்றுகின்ற கோஆர்டினேட்டர்ஸ் திருமதி பெனிட்டா, திரு பல்லவராஜ், திருமதி ராதா இவர்கள் என்னிடம் சொன்ன ஒரு சொன்ன செய்தி என்னவென்றால், ஃபாதர், இது போல சனி ஞாயிறு இந்த 2 தினங்களிலே மாணவ செல்வங்கள் பயில்வதற்கு ஒரு ஏற்பாடு நாம் செய்ய வேண்டும். கலைக்காவிரியிலே முடியாது, ஏனென்றால் வாரந்தோறும் அங்கே வகுப்புகள் நடைபெறுகின்றன. சனி ஞாயிறு 2 தினமும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து ISCT என்ற அந்த ஒரு டிப்ளமா பயிற்சி சனிக்கிழமை ஞாயிற்று நடைபெறுகிறது. எனவே இந்த மாணவ செல்வங்களுக்கு அங்கே இடம் கொடுக்க முடியாது, நாம் என்ன செய்யலாம் யோசித்துக் கொண்டே இருந்த போது இந்த இடம் எங்களுக்கு ஞாபகம் வந்தது. ஆக்சுவலாக இது ஒரு வணிக வளாகம், ஆனாலும் இந்த இடத்துல ஒரு பள்ளியை நாம் நிறுவலாம். ஏனென்றால் மேலே ஜெயராம் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ல வரக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் பயில்கின்றார்கள். ஏற்றாற்போல நேஷனல் கல்லூரியில் மாணவர்கள் இருக்கிறார்கள். இந்த கருமண்டபம் பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய மிளகு பாறை இது எல்லாமே மக்கள் வருவதற்கு ஏற்ற இடமாக இருக்கிறது என்று சனி ஞாயிறு நிச்சயமாக பிள்ளைகளுக்கு பயன்படும் என்ற ஒரு காரணத்தில் இந்த இடத்தை நாங்கள் தேர்வு செய்தோம். அதற்கு எங்களுக்கு
ஆலோசனை தந்தவர்கள் என்னுடைய கோஆர்டினேட்டர்ஸ் தான். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் பி நடராஜன் அவர்கள் இந்த கல்லூரி மேலே உயர்வதற்கு எல்லா விதத்திலும் என்னோடு துணையாக நிற்கிறார். ஒவ்வொரு திட்டமாக இருந்தாலும் சரி, அவர் இல்லாமல் செய்வதே நான் இல்லை. ஆலோசனைகளை நல்ல ஒரு முதல்வராக இருந்து இசைமிகு முதல்வர். அவருடைய இசை அவ்வளவு சீர்காழி டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜனுடைய மாணவர் அவர். எனவே அவருடைய அப்படியே வழித்தோன்றல் இன்றும் எங்களுடைய கல்லூரியிலே மாணவ செல்வங்களை இசையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறார். என்னை இந்த மாதிரி செயல்படுத்தும் போதெல்லாம் உடனிருந்து என்னை உற்சாகப்படுத்துகிறார். இன்னும் கலைக்காவிரி மென்மேலும் நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஜேம்ஸ் சொன்னது போல இன்னும் விரைவிலே இன்னும் ஒரு சில இடங்களிலே நாம் வெளியே சென்று பிள்ளைகளுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுக்க முயற்சி எடுத்திருக்கிறோம். பெற்றோராகி நீங்களும் மாணவ செல்வங்களும் இதற்கான ஒத்துழைப்பை தாருங்கள். ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரையும் நான் மனதார வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு சனி ஞாயிறு உங்களுக்கு நேரம் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். 5:30 மணியிலிருந்து 7 மணி வரை சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 9:30 மணியிலிருந்து 11 மணி வரை 1.5 மணி நேரம் உங்களுக்கு வகுப்பு நடைபெறும். ஸோ மாதத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் வகுப்புகள் எடுத்திருக்கிறார்கள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். God bless you. God bless you.